இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை 6/9/2021 திங்கட்கிழமைங்க. அதாவது ஆவணி 21ஆம் தேதியான இந்த நாளில் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கவிருக்கின்றது என்பதை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலை 7:48 வரை சதுர்தசி திதி, பின்பு அமாவாசை திதிங்க. இன்று இரவு 7:06 மணி வரை மகம் நட்சத்திரம், பின்பு பூரம் நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 6:45 வரை, மாலை 4:45 5:45 வரைங்க. நாளை மரண மற்றும் சித்த யோகம், சந்திராஷ்டமம், திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. எனவே இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் இந்த தினத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தை கடைபிடிங்க. முக்கியமாக வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானமாக செல்லுங்கள். எனவே நாளைய தினத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்கள் மற்றும் எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாங்க. முதலாவதாக மேசம் ராசிக்காரர்கள். உங்களுக்கு இன்றைய நாளில் வெற்றி பெற தொடர் முயற்சி எடுக்க வேண்டுங்க. இன்று செயல்களை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். பதட்டத்தை கட்டுப்படுத்துங்கள். ஆன்மீக ஈடுபாடு உங்களை சுறுசுறுப்பாக வைக்குங்க. எனவே நாளை எந்த ஒரு செயலையும் நீங்கள் விடாமுயற்சியுடன் செய்தால் நிச்சயம் வெற்றியே கிடைக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதில் ஆற்ற இயலாது. உங்களுடைய கீழ் பணிபுரிபவர்களால் பிரச்சனை ஏற்படுங்க. சற்று பணி சுமை அதிகமாக இருக்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நாளை கற்றுக்கொள்ள வேண்டுங்க. உங்களுடைய துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படுங்க. புரிந்துணர்வு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். உங்களுக்கு நாளை கூடுதல் செலவினங்கள் காணப்படுங்க. பண இழப்பிற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே மேசம் ராசிக்காரர்கள் நாளை எந்த ஒரு செயலையும் முடிந்தவரை கவனமாக இருங்க. அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த நாள் அப்படின்றது உங்களுக்கு வெற்றியை காண ரொம்பவே பொறுமையாக இருக்க வேண்டுங்க. உங்களுடைய செயலில் உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயமாகும். நாளை பதட்டமாக இருப்பதாக உணர்வீங்க. உறுதி மற்றும் தைரியம் மூலம் நாளை வெற்றி காண்பீங்க. நீங்கள் உறுதியாக இருந்தால் நிச்சயம் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றமே ஏற்படுங்க. காதல் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையுடன் அமைதியின்மையை காண்பீங்க. புரிந்துணர்வுண்மையே இதற்கு காரணமாக இருக்குங்க. அவர் கருத்துக்கும் இடமளித்தால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளலாம். எனவே நாளை உங்களுக்கு மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை நாளை செழிப்பான நாளாக காணப்படாதுங்க. அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நம்புங்கள். பணப்புழக்கம் நாளை நாள் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. எனவே நாளை எந்த ஒரு செயலையும் நிதானம் தேவைங்க. அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களே, நாளை நீங்கள் குடும்பத்திற்காக பணம் செலவு செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க. நாளை நாள் நம்பிக்கையுடன் இருங்க. சிறந்த வளர்ச்சி சாத்தியமாகும். உங்களுடைய பணியில் வளர்ச்சி காணப்படுங்க. பணியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. நாளை உங்களுடைய துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீங்க. உங்கள் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்குங்க. நாளை உங்களிடம் அதிக பணம் காணப்படும். அதனை நீங்கள் சிறந்த முறையில் செலவு செய்வீங்க. இவ்வாறு நாளை மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு பெரிய விதமான பிரச்சனை நாளை இருக்காது. அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களே, நாளை நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காதுங்க. நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். உங்களிடத்தில் நாளை தெளிவு இருக்காது. அதனால் தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்புள்ளதுங்க. அதனால் எந்த ஒரு செயலையும் நாளை நாள் கவனமாக இருங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நாளை பணியில் மும்முரமாக இருப்பீங்க. உங்கள் பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டுங்க. காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நாளை பண வரவும் சுமாராக காணப்படுங்க. பணத்தை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சளி, இருமல் போன்ற பாதிப்பு ஏற்படலாங்க. அதனால் நாளை நாளில் கடகம் ராசியான நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்களே, ஆன்மீக ஈடுபாடு மூலம் நீங்கள் ஆறுதல் பெறலாங்க. பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். மனதில் உற்சாகமாகவும் முகத்தில் புன்னகையுடனும் இருங்கள். நாளை பணி சுமை அதிகமாக இருக்குங்க. திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். பணியின் போது கவனம் சிதறாமல் இருக்க மனதை ஒருமித்து பணியாற்றுங்கள். மனதில் தோன்றும் குழப்பங்கள் காரணமாக நாளை உறவில் அதிருப்தி காண்பீர்கள். நீங்கள் உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டுங்க. இவையே உங்களுக்கு நற்பலன்களை வழங்கும். நாளை நாள் வரவு செலவு இரண்டும் காணப்படுங்க. பணத்தை கவனமுடன் கையாள வேண்டும். தேவையில்லாத செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுங்க.
பணம் அதிகமாக இருக்கின்றதே என்று நீங்கள் ஆடம்பர செலவுகளை செய்யக்கூடாது. முடிந்தவரை பணத்தை சிக்கனமாக செலவு செய்யுங்கள். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களே, இன்று நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டுங்க. மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டும். தைரியத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலையும் நீங்கள் வெற்றியே காண்பீங்க. அதே போல நாளை நாளில் நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய நேரலாங்க. எளிதாக பணியாற்ற மனதை நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் பணியில் ஈடுபட வேண்டுங்க. தேவையில்லாத மனக்குழப்பத்தை தவிர்த்து விட வேண்டும். காதல் மற்றும் உறவை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையுடன் தேவையற்ற மோதல்கள் காணப்படுங்க. நீங்கள் சகஜமாக இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டுங்க. நாளை நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பண வரவிற்கு இது உகந்த நாள் அல்லங்க. பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும். பண இழப்பிற்கான வாய்ப்பும் உள்ளது. வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுதே நிதானமாக இருங்க. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களே, இந்த நாள் உங்களுக்கு வெற்றிக்கு உகந்த நாள் என்றே சொல்லலாங்க. விரைவாக செயலாற்ற உங்களிடம் உறுதியும் தைரியமும் காணப்படும். உங்கள் ஆற்றலை வெளிக்கொணரும் திறமை உங்களிடம் காணப்படுங்க. உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான நாளாக இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க. நீங்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையையும் மேற்கொள்வீங்க. காதல் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும், அதாவது உங்களுடைய துணையிடம் இனிமையான போக்கு கொண்டு இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள். இதனால் உங்களுடைய முகத்தில் புன்னகையும் உற்சாகமும் காணப்படும். நிதி நிலைமை பொறுத்தவரை இன்று நிதிநிலை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்க. உங்கள் மனதில் நம்பிக்கை காணப்படும். எந்த ஒரு செலவினங்களும் இருக்காது. மிகுந்த வருமானமும் காணப்படுங்க. அடுத்ததாக விருச்சகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குங்க. நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய செயல்களை செய்வீங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய தொடர்பு உடையவர்களிடம் நல்ல உறவை பராமரிப்பீங்க. அனைவரிடமும் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீங்க. உங்கள் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களை கடினமாக உழைக்க வைக்குங்க. உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீங்க. பாராட்டுக்குரிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல காதல் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்று இனிமையான நாளாக இருக்கும். உங்கள் துணையுடன் நீங்கள் நட்பாக பழகுவீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்று பணம் அதிக அளவில் கிடைக்குங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய சேமிப்பும் அதிகரிக்குங்க. இவ்வாறு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நாளை பண வருமானம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். துணையுடன் ஒற்றுமையும் இருக்குங்க. எந்த ஒரு கருத்து வேறுபாடும் ஏற்படாது. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்கள் கிடைக்கும் நாளாக இருக்கின்றதுங்க. நீங்கள் ரொம்பவே அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். அனைவரிடமும் சகஜமான அணுகுமுறை வேண்டுங்க. இன்றைய நாளில் நீங்கள் பணிகள் அதிகமாக காணப்படுங்க. எனவே பணிகளை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். பணிகளில் தேவையில்லாத யோசனைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. அறிவார்ந்த திட்டங்கள் மூலம் உங்களுக்கு இது சாத்தியமாகுங்க. எனவே நாளை நாளில் தனுசு ராசியான நீங்கள் தொழிலில் வெற்றி பெற கவனமாக நீங்கள் உங்களுடைய வேலையை செய்ய வேண்டும். அதே போல் கணவன் மனைவி உறவில், அதாவது உங்களுடைய துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படுங்க. புரிந்துணர்வின்மையே இதற்கு காரணமாக இருக்கும். நாளை நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு விஷயத்திலையும் நாளை பொறுமையாக இருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்று வரவை விட உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்குங்க. பண பற்றாக்குறை காணப்படும். பணத்தின் தேவை இருக்கும். எனவே பணம் இருக்கின்றது என்று செலவு செய்யாதீர்கள். முடிந்தவரை சேமிப்பை கையாளுங்கள். நாளை நாள் பண பற்றாக்குறை இருப்பதால் பணம் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்று செயல்கள் உங்களுடைய விருப்பம் போல நடக்காதுங்க. நேர்மறை எண்ணம் கொண்டு செயல்படுவது நல்லது. தன்னம்பிக்கையோடு உங்களுடைய இலக்கில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தனியாக இருப்பது போன்று உணர்வீங்க. ஆனால் இதுவும் கடந்து போகுங்க. இன்று பணிகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். உங்கள் பணிகளை திட்டமிட்டு குறித்த நேரத்தில் முடிக்கலாங்க. நீங்கள் கவனமுடனும் இருக்க வேண்டும். உங்கள் துணையுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை காண்பீங்க. உங்கள் பிரியமானவரின் வார்த்தைகளை கேட்பது நல்லதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகமாக காணப்படுங்க. பணத்தை தக்க வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு குறைவாக இருக்கின்றது. எனவே அனைத்து விஷயத்திலும் நீங்கள் எந்த ஒரு செயலையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க. அனைத்தும் நன்றாகவே நடக்குங்க. ஆனால் நாளைய நாள் நீங்கள் கவனமாகவே இருக்க வேண்டும். அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையுங்க. உங்கள் வாழ்விற்கான பயனுள்ள முடிவுகளை எடுப்பீங்க. அதற்கான ஒரு உகந்த நாளாக இருக்கும். உங்கள் உடன்பிறப்புகளின் ஆதரவும் கிடைக்குங்க. நீங்கள் பணியில் பிரகாசிப்பீங்க. பணிகளை நீங்கள் கையாளும் திறன் மூலம் நீங்கள் உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை கவர்வீங்க. அதே போல் இன்றைய நாள் உங்கள் துணையுடன் மறக்க முடியாத நாளாக இருக்குங்க. இருவரும் புதிய விருந்தினர் வருகைக்கு காத்திருப்பீங்க. பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும். சில பயனுள்ள முதலீடுகளை நீங்கள் தேர்வு செய்யலாங்க.
கும்பம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான நாளாக நாளைய நாள் இருக்கும். அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளுங்க. நீங்கள் இன்று தைரியமாக இருப்பீங்க. உங்கள் முயற்சி நல்ல பலன்களை அளிக்கும். பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் பணியில் வெற்றி பெறுவீங்க. இன்று உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணரும் நாளாக இருக்கும். இன்று அதிக தன்னம்பிக்கையும் காணப்படுங்க. காதல் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும், அதாவது உங்கள் துணையின் நன்மதிப்பை பெற இன்று உகந்த நாள். உங்கள் இருவருக்கும் இது சிறப்பான நாளாகவும் அமையும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்று பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளையும் பெறுவீங்க. இவ்வாறு மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கின்றது. எனவே நாளை நாளில் ரொம்ப அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் கும்பம், மீனம், விருச்சகம், துலா மற்றும் மிதுனம் ராசிக்காரர்கள். இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் நன்மையான பலன்கள் கிடைக்குங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் தனுசு, சிம்மம், கடகம், ரிஷபம் ஆகிய 4 ராசிக்காரர்கள். இந்த 4 ராசிக்காரர்களும் எந்த ஒரு செயலையும் நாளை நாளில் எச்சரிக்கையாக இருங்க. மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.